நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த வழக்கறிஞர் அருள்மொழி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. இந்த பெண் பேசியதை, அந்த வேதனை குரலை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இது போன்ற சைக்கோக்களை வெளியே விடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த பெண் பயன்படுத்தியதை பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட வக்கர புத்தி கொண்ட ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். சட்டம் இன்னும் எப்படி கடுமையாக்கப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கலாம்? இப்போ இருக்கிற சட்டத்திலேயே முழுமையாக இவர்களை வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு சில சட்ட விளக்கங்களை மட்டும் நீதிபதிகள் அதற்கேற்ற மாதிரி அவங்களால கொடுக்க முடியும். ஆயுள் தண்டனைன்னா 14 ஆண்டுகள், அதை தாண்டி இரட்டை ஆயுள், அதை தொடர்ச்சியாக ஒரே நேரத்துல இல்லாம இப்படியெல்லாம் அவங்க தண்டனையை அதிகப்படுத்த முடியும். அந்த மாதிரி இப்படி ஒரு வழக்குல இப்படி நடந்து அதுல கைதானவர் 11 மாத சிறை தண்டனை அப்படிங்கிறதே மிக மிக குறைவுதான். அப்போ இந்த குற்றங்களை நீதிமன்றங்கள் இன்னும் கடுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறத அவர்களுக்கான ஒரு சென்சிடைசேஷன் வகுப்புகள் ஏற்கனவே ஜுடிஷியல் அகாடமி எல்லாம் நடத்துறாங்க. அதை போல இந்த குற்றங்களுக்கு ஏற்கனவே மகிழா நீதிமன்றங்களும் மிக விரைந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள்ல இருக்காங்க. அந்த முறையில இதை இன்னுமே கடுமையாக பார்த்து ஆயுள் தண்டனைங்கிறத அவங்க சாகிற வரைக்கும் சிறையில தான் இருக்கணும், எந்த நன்னடத்தையும் அவர்களுக்கு பொருந்தாது, இது தலைவர்களுடைய பிறந்த நாள், நினைவு நாள் அல்லது மிக முக்கியமான நாட்கள்ல விடுதலை செய்யப்படுறது, இது எதுவுமே இவர்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற விளக்கத்தோடு அவர்கள் கடுமையான அந்த கொடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட வேண்டும். அது இல்லாம இவங்களெல்லாம் நம்ம அடக்க முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு எல்லா பகுதிகளிலுமே பெண்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறத நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு மனப்போக்கு வளர்ந்து கொண்டே இருக்கு. ஏதாவது அவ அப்படி செஞ்சா இப்படி செய்யாம என்ன பண்ணுவாங்க, அவ பாருங்க அப்படி ட்ரெஸ் போட்டு போனா அவளை ரேப் பண்ணுவாங்க, இப்படியாக யார் எப்படி போனாலும் இன்னொருவர் மீது கை வைக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது என்று ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றதுக்கு பதிலாக நீங்க அப்படி செஞ்சா இப்படி நடக்கும், இப்படி செஞ்சா அப்படி நடக்கும்னு பேசுகிற எல்லோருமே இத்தகைய குற்றங்களுக்கு ஆதரவானவங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, குறிப்பாக இன்னைக்கு ரயில்கள்ல எந்த பாதுகாப்பும் இல்லை. அண்மையில பல ஏசி பெட்டிகள் வரக்கூடிய முக்கியமான ரயில்கள்ல இரவு நேரங்கள்ல தொடர்ச்சியாக திருட்டு போகுது. ஆனா அந்த பகுதியில எந்த காவலர்களும் கிடையாது. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல வந்தீங்கன்னா எந்த பாதுகாப்பும் இல்ல. போலீஸ் இப்படி அப்படியாவது நடப்பாங்க, அது கூட இப்ப கிடையாது. எந்த ஸ்டேஷன்லயும் கதவை பூட்டுறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ ஆள் கிடையாது. குறிப்பா பெண்கள் பெட்டிங்கிறது அது ஊரை விட்டு அடுத்துதான் நிக்குது. இந்த ஸ்டேஷனை விட்டு தள்ளிதான் பெண்கள் பெட்டி இருக்கு. அப்ப பெண்களுக்கான பெட்டிங்கிறது நடுவுல வைக்கப்படணும். அதுக்கு இன்னொரு பெட்டியோட ஒரு இணைப்பு இருக்கணும். ஆண்கள் உள்ள உட்கார முடியாதே தவிர ஒரு அவசரம்னா இந்த பெண்கள் அந்த பக்கம் ஒரு தொடர்பு கொள்றதுக்கோ போய் வர்றதுக்கோ எப்படி S1 S10 வரைக்கும் தொடர்பு சங்கிலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கணும். குறிப்பா இன்னைக்கு ரயில்கள்ல தனியாக போகிற பெண்கள் எல்லாரும் இறங்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் யாரும் ஏறலன்னா ரொம்ப பயந்துட்டு போக வேண்டி இருக்கு, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல குறிப்பாக. ஆகையினால இதுல எல்லா சம்பந்தப்பட்டவர்களும், காவல்துறை, ரயில்வே, போலீஸ், சட்டம் ஒழுங்கு பார்த்துக்கிறவங்க, நீதிமன்றங்கள் எல்லோருமே கடுமையான ஒரு போக்கோட இதை அணுகணும். சமூகத்துல இருக்கவங்க எந்த காரணம் கொண்டும் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தா அதுக்கு எந்த வகையில அவளை குற்றம் சாட்டலாம் அப்படிங்கிற மனப்போக்குல இருந்து அப்படி பேசுறவங்க எல்லாம் திருந்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிமா. இப்ப மகளிர் பெட்டிகள் பாதுகாப்பானவை என்று கருதிதான் அதில் பயணம் செய்கிறார்கள். ஆனால் அதுவே கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு நிலை தற்பொழுது இருக்கிறது. நமது தொலைபேசி இணைப்பில் ரயில் பயணிகள் சங்கத்தைச் சேர்ந்த மாரிமுத்து இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இப்ப அருள்மொழி அம்மா பேசுறப்ப ரயில் பெட்டிகளில் பாதுகாப்பு இன்மை குறித்து பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பாதுகாப்பு இருக்கிறது ரயில் பயணிகளுக்கு தற்பொழுது? எவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் இன்னும் ரயில்வே துறை?
அதாவது ரயில்வேல இருக்கிற டோர் சிஸ்டம் மெட்ரோ ரயில் மாதிரி ஒரு பாதுகாப்பான சிஸ்டமா மாற்றப்படணும். ஒண்ணு. ரெண்டாவது, மகளிர் பெட்டியில கண்டிப்பா மகளிர் போலீஸ் ஒவ்வொரு பெட்டியிலையும் குறைஞ்சது ஒரு 2 பேர் பாதுகாப்புக்கு இருந்ததுன்னா இது மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பர்சன் உள்ள ஏறுறதையும் ஏற விடாம தடுக்கவே முடியும். எப்படி அந்த பெட்டியில ஒரு ஜென்ஸ் ஏறதுக்கு சாதாரணமா இப்ப இருக்கிற கட்டமைப்பு இருக்கோ அதை முற்றிலும் மாற்றி அதுல மகளிர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா அதுல மகளிர் காவலர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாம முந்தி பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்லயுமே சதன் போற ட்ரெயின்ல எல்லாம் போலீஸ்ன்னு வச்சு 2 யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் S1ல ஆரம்பிச்சு ஏசி வரைக்கும் ஃபுல்லா 2 ட்ரிப் எல்லாரும் தூங்குற வரைக்கும் போவாங்க. ஒரு பாதுகாப்பு இருக்கும். அன்ஆத்தரைஸ்டான ஆள் எல்லாத்தையும் அவங்க பார்த்து வெளியே அனுப்புவாங்க. இப்ப அந்த மாதிரி சிஸ்டம் ஒவ்வொரு ரயில்லையும் குறைஞ்சது 2 போலீஸ் ஆண் போலீஸ் இருக்கணும். மகளிர் பெட்டியில கண்டிப்பா மகளிர் போலீஸ் இருந்தா தான் கண்டிப்பான முறையில அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். எங்கிட்டு திரும்பினாலும் 4 மாச பெண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறதுல சகிச்சிக்கவே முடியல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது கூட தொந்தரவு பண்றாங்க. இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா அந்த பேசேஜ் லைன்ல சிசிடிவி வச்சு நீங்க மீதி மத்ததுல இல்லைனாலும் நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் பேசேஜ்ல சிசிடிவில கவர் பண்ணி அது கார்டுக்கு பிளாஸ் ஆகுற மாதிரி அங்க இருக்கணும். ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு அதற்குரிய ஆளுங்க போற மாதிரி உள்ள ஒவ்வொரு ரயில்லையும் ஆண் காவலர்கள் 2 பேர் 3 பேர், மகளிர் பெட்டியில மகளிர் காவலர் கண்டிப்பா இருந்தா இது போற குற்றங்களை தடுக்க முடியும். ஏன்னா தொடர்ச்சியா பாக்குறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும்போது எல்லாம் ஒர்க்கிங் உமன் நிறைய இருக்காங்க, சிங்கிளா டிராவல் பண்றாங்க, அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லாம போயிருமன்ற ஒரு பயம் இருக்கு. அதை போக்கணும்னா ஒவ்வொரு ரயில்லையும் காவலர்கள் மகளிர் காவலரும் இருக்கணும், ஆண் காவலரும் இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். ரெண்டாவது, டோர் எல்லாமே இந்த பழைய மாதிரி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா மாறுற மாதிரி இருக்கணும். மகளிர் பெட்டிய சகோதரி சொன்ன மாதிரி பின்னால கொண்டு போய் போடாம இந்த S1க்கும் ஏசிக்கும் இடையில இந்த ஒரு பெட்டியை வச்சு அது முழுமையான பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தினா தான் முழு பாதுகாப்புன்றது பயணிகள் தரப்புல தெரிவிக்கிறோம். நன்றி சார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். ரயில்களில் பாதுகாப்பு இல்லை என்பது இது போன்ற சம்பவங்களால் தொடர்ந்து நமக்கு தெரிய வந்து கொண்டே இருக்கிறது. காவலர்கள் கண்டிப்பாக ரயில் பெட்டிகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு ரயில் பயணிகள் சங்கத்தை சேர்ந்த சற்று முன்னர் பேசிய மாரிமுத்து ஐயாவும் தெரிவிச்சாங்க. வழக்கறிஞர்களும் அதை தான் தெரிவிக்கிறாங்க. சமூக செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் எல்லாருமே அதை எதிர்பார்க்கிறாங்க. தற்பொழுது என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள் ரயில் பெட்டிகளில் இருக்கின்றன, என்னென்ன ஏற்படுத்தலாம்? ரயில்வே துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி, உங்களுக்கு நிறையவே தெரியும் ரயில்வே துறையை பத்தி, சொல்லுங்க. ரயில் பெட்டிகளில் கட்டாயமாக விரைவு ரயில்களிலே ரயில்வே பாதுகாப்பு படையினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்களிலே பயணம் செய்யணும். ரயில்வே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் செல்லுகின்ற வரைக்கும் கடைசி டெஸ்டினேஷன் வரைக்குமே ரயில் பெட்டிகளில் பாதுகாவலர்கள் பயணம் செய்யணும். அதற்காக பாதுகாவலர்கள் நியமனம் பண்றார்கள். இது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கட்டாயமாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இது லேடிஸ் பெட்டிகளில் எப்படி பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது என்பது இன்னும் விசாரணையில் தான் இது தெரிய வரும். ஆனால் ரயில்வே துறை சமீப காலமாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளை கடந்த ஆண்டு தான் துவக்கியிருக்காங்க. இதற்கு கிட்டத்தட்ட 1,82,279 சிசிடிவி கேமராக்கள் லோகோக்களிலும் 3,33,836 சிசிடிவி கேமராக்கள் 44,000 கோச்சஸ்களை பொருத்துவதற்கு டெண்டர் கடந்த ஆண்டு தான் விட்டுருக்காங்க. அது இப்பதான் நடைமுறையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது முழுமையடைந்தால் இது போன்ற ஒரு குறைபாடுகள் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ரயில்வே துறை இது கூடுதல் கவனம் செலுத்துவதில்லை. இது பயணிகள் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை துவக்கியிருக்காங்க. ஆனால் இதை துரிதப்படுத்த வேண்டும். துரிதப்படுத்தினால் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் ரயில் பயணிகள் சங்கத்தை சேர்ந்த திரு தூயவன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். ரயில் பெட்டிகளில் சிசிடிவிகளை பொருத்தக்கூடிய பணி நடைபெற இருக்கிறது. அந்த திட்டத்திற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் தொடங்கிருச்சுன்னு ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி கூறினார். நிச்சயமாக விரைவில் இந்த பணி முடிவடையும் என்று எதிர்பார்க்கலாம். வேறு என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன பயணிகளின் பாதுகாப்பிற்கு?
கேமரா வைக்கணும் ஒரு டிசைட் பண்றாங்க, ஃபண்ட் அலோகேஷன் பண்ணணும். ஃபண்ட் அலோகேஷன் 1 மந்த்லயே முடிஞ்சிடும். எத்தனை வண்டி ஓடிக்கின்னு இருக்குது? ஒரு 500 கேமரா வாங்குறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? நெக்லிஜென்ஸ் ஆஃப் த டியூட்டி தான். ஆபீஸனுடைய நெக்லிஜென்ஸ் தான். ஃபாலோ அப் ஆக்ஷன் கிடையாது. வாயில சொல்லிட்டு போயிடுவான். அந்த ஆபீஸர் சொல்றது ஃபைல் போடுறதுக்கு ஆள் கிடையாது, ஃபைல் அவருக்கே புட்டப் பண்றதுக்கு ஆள் கிடையாது, அவரும் ஃபைலை கேட்டு வாங்குறதுக்கு அவரும் எல்லாம் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி தான். அந்த ஆக்சிடென்ட் பெண்களுக்கு இதுவாகிறது. பெண்கள் ஒரு கோச்சில் ஒரு போலீஸை போட்டு போங்க மேடம். இப்போ சூலூர்பட்ட ஸ்டேஷனுக்கெல்லாம் 2 பிசியை போடுறாங்க, 4 பிசியை போடுறாங்க. சென்ட்ரல் டு சூலூர்பட்டை நைட்லலாம் 4 பிசியை, 2 பொம்பளை போலீஸ் 2 ஆம்பளை போலீஸை போடுறாங்க. ஒவ்வொரு கோச்சுக்கு ஒரு பிசியை போட்டுப்பாங்க பிசியை. ரயில்வே போலீஸ் சும்மா தானே உட்காந்து இருக்குது. இருக்கிறவனுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் ஒர்க் ஃப்ரம் தி ரயில்வே போலீஸ் தான். ஆஃபீஸில் நடக்கும் போது தான் மேடம் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யோசிப்பாங்க. நடக்கிறதுக்கு முன்னால் ஆல்டர்னேட்டிவ்ன்றது யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் ஸ்லக்கிஷ்னஸ் இன் இஸ் ஒர்க்ஸ் தான். சோம்பேறிகளை உட்கார வச்சு அப்புறம் திட்டமிடுதல் கிடையாது. முறையான திட்டமிட்ட பணிகளை செவனே செய்வதற்குரிய சிந்தனை ஆற்றல் கிடையாது. கேமரா பொறுத்தப்பட அதோட அவ்வளோதான். மேம்பாலம் உடைந்தால் ஒன்று நுங்கம்பாக்கத்தில் விழுந்தாரு. இனிமேல் மேம்பாலமே கட்டப்படாது, கீழ்ப்பாலம் தான் கட்டப்படான்றாங்க. அப்புறம் மொத்தம் மேம்பாலம் தான் கட்டின்னு இருக்கிறாங்க. புட்டோவர் பிடிச்சி தான். அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோட சரி மேடம். ஃபாலோ அப் ஆக்ஷன் யாரும் பண்றது கிடையாது. பப்ளிக் கேட்டாலும் ஒரு முறையான பதிலும் கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு கொஞ்சம் ஒரு பேசிய போட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்ற. திட்டமிட்டால் மட்டும் போதாது, முறையான திட்டமிடல் வேண்டும். சிந்தனையாளர்கள் கூடி ஒருங்கிணைந்து ஆலோசனை செய்து திட்டமிட்டு அதை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு தூயவன்.